நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் தோழர்களே, ஸோ அதனால் மைடியர் டிவிகே தோழர்களே, மைடியர் ஜென்சி படை பலமே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தளபதி விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் வைரல் ஆயிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் நடந்து முடிஞ்ச தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு. இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டு 113 இடங்கள் விஜய் பக்கம் இருக்கு. இன்னும் 5 சீட்டு கிடைச்சா போதும் அவர் தான் தமிழக முதல்வராக இருக்காரு. ஸோ இப்படி இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வைக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்னு பலரோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்கு. ஸோ இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது 12ஆம் வகுப்பு பொதுத்தெருவில் விடாமுயற்சியால் வெற்றிக்கனியை சுவைத்த என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றி உங்களோட கடின உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். உயர்கல்வி அப்படின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையோடு நீங்கள் அடி எடுத்து வைங்க. அதே நேரத்தில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம், மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. வெற்றிக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரோட எதிர்காலமும் பிரகாசிக்கட்டும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாகவும் அதே நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இப்படி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு.